நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ரத்தினத்துக்கும் ஜானகிக்கும் வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சு போச்சு. அதோட மட்டும் இல்லாம, நம்ம வேலன் இருக்கார்ல, அவரு வந்து நம்ம வேதாக்கு வந்து பயங்கரமான ஆப்பு ஒண்ணு வைக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆளுநர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜானகி வந்து உள்ள கூட்டு வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரத்தினத்துக்கு வந்து வணக்கம் வைக்காங்க. வணக்கம் வச்சுட்டு, "நீங்க பண்ண போற விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். உங்களோட திருமண நாள மட்டும் கொண்டாடாம, அதோட சேர்த்து அதாவது ஒரு 10, 15 ஜோடிக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால தான் அவ்வளோ வேலை இருந்தும் நான் வந்து உங்க கல்யாணத்துக்காக வந்து உங்க பிஏ வேலன்னு கூப்பிட்டோனே நான் வந்து கிளம்பி வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவரு பார்த்தா இதெல்லாம் இவன் பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரத்தினம் வந்து, "சரி நீங்க போய் ஃபங்ஷன் வேலையெல்லாம் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து நம்ம ரத்தினத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க. ரத்தினம் வந்து, "சரி மேடம் நீங்க உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உள்ள போறாங்க. போன உடனே வந்து, "ஃபர்ஸ்ட்டு கிளம்பி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி வந்து கல்யாணத்துக்கு தேவையான பட்டு புடவை, வேஷ்டி அதுக்கடுத்து எல்லாமே வந்து நம்ம வேலன் வந்து பக்காவா பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. போன உடனேயுமே எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, நேரம் வேறு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து ரத்னம் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்த உடனே அதுக்கடுத்து தான் ஸ்லோ மோஷனில் வந்து நம்ம ஜானகி வந்து காட்டுறாங்க. ஜானகி வந்து மணப்பொண்ணு மாதிரி அப்படியே அழகா கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து சபையில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து வணக்கம் வைக்கிறாங்க. வணக்கம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தாலியை கொண்டு போய் எல்லார்ட்டையுமே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமதி இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஐயர் வந்து கொடுத்து விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் எல்லாருக்கிட்டையுமே கணக்குள்ள ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம வேதா மட்டும் பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் நடந்துருச்சு, எல்லாம் இந்த வேலைனால தான், அவன் இருக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து ஒழுங்காவே பண்ண முடியாது. அதுவும் நம்ம ரஞ்சித் இருக்கானே, அவன் வந்து சுத்த வேஸ்ட்டு, முட்டா பையன். ஒரு வேலை குடுத்தா ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கான். என்னதான் செய்றதோ அவன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு யோசனையில இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து வேதநாயகி வந்து ஆசீர்வாதம் பண்ணாத, அந்த தாலிய வந்து ஆசீர்வாதம் பண்ணாத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்தவொடனே சுமதி கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க அம்மாகிட்ட. ஏன்னா பெரியவங்க ஆசீர்வாதம் தானே முக்கியம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து ஐயர் கொஞ்ச நேரம் மந்திரமெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா, சரி தாலிய கட்டுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு ஐயரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தினமும் வந்து ஜானகி கழுத்துல தாலிய கட்டுறாங்க. அத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. வேதாவால என்னடா இது, நம்ம தலைவிதி இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் போட்ட பிளான் எதுவுமே ஒழுங்கா நடக்கல. இதுவாவது வந்து ஒழுங்கா நடக்கும்னு பார்த்தா, அந்த வேலன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க வந்து தாலி கட்டிட்டாரு. தாலி கட்டின உடனே எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ண உடனேயுமே வந்து ஆளுநர்கிட்ட இறங்கி வந்து அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதுக்கடுத்து வந்து புதுசா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதுக்காக நெறைய பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாம் எனக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து ஐயா கையால தான் தாலி எடுத்து குடுத்தா தான் தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரத்தினம் வந்து தாலியெல்லாம் எடுத்து குடுக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தாலிய கட்டிட்டு நம்ம ஜானகி அவங்க கால்லலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆளுநர் வந்து சொல்றாங்க, "பரவால்ல, நீங்க வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அதனால தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். சரி எல்லாருமே நல்லா இருங்க. நான் வந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரஞ்சித்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க வேதா வந்து, "டேய் என்னடா பண்ண? என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, அவளோட கதையை முடிச்சிருவேன், இந்தா முடிக்க போகிறேன், இடத்துக்கு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இங்கே வந்து தாலியை கட்டிக்கிட்டாடா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா என்ன சொல்கிற?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போய் சாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அதில் வெறும் கட்டையும் குப்பையுமா இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. "அம்மா வண்டி டிக்கிக்குள்ளே தாம்மா அவளை வந்து சாக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தா அவளை ஆளை காணோம். இங்கே யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் உருப்படியாக வந்து ஒரு வேலை கூட உன்னால் செய்ய முடியாதாடா, ஏன்டா இப்படி இருக்க? அந்த இடத்துக்கு நான் வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் வந்து நீ இந்த வீட்டை விட்டே நம்மளை வெளியே அனுப்ப தான் நீ வழி பார்த்துக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வேதநாயகி வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வேலன் வந்து வராங்க. "என்ன மேடம், நான் தான் சொல்லியிருந்தேன்ல, அம்மா வந்து கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, சாமி கும்பிட போயிருக்காங்க, சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதேமாதிரி வந்துட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்கு வந்து வரமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்க. தப்பு மேடம், ரொம்ப தப்பாக வார்த்தையெல்லாம் விடாதீங்க எதையுமே தெரியாமல்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் நீ என்ன பண்ண ஏது பண்ண எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம், நீங்க வந்து பொறுப்பு எல்லாத்தையுமே ரஞ்சித்துக்கிட்டே குடுக்கும்போதே தெரிய வேண்டாமா? அவர் வந்து ஒரு வேலையுமே உருப்படியா செய்ய மாட்டாரு. இத மட்டும் கரெக்ட்டா செஞ்சுருவாரா என்ன? எனக்கு அப்பவே தெரியும் இவர் ஏதாவது சொதப்புவார்ன்னு சொல்லிட்டு. அதான் அந்த ஃபங்க்ஷன உங்க மூலியமாவே வந்து நான் எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டனோ, அத அப்படியே செஞ்சுட்டேன். நான் செஞ்ச மாரியும் செஞ்சுட்டேன். அத உங்கள வச்சே செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல மாஸா பேசிட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.